ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன சாப்டரோட முடிவில் அந்த சுப்ரீம் ஹாலை சேர்ந்த சாங் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட மோசமா நடந்திருப்பான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவும் எதிர்க்க வந்துட்டு நீ உன்னுடைய டெத் விஷயம் கேட்டிருக்க அப்படின்னு சொல்ல இந்த சாப்டரும் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையுடைய ஆரம்பத்திலேயே அந்த சாங் வந்துட்டு இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான் நான் எதிர்பார்க்கறத விட அப்படின்னு நினைக்கிறப்பவே நம்ம ஹீரோ ஒரு பஞ்சை லான்ச் பண்றான். பதிலுக்கு அவனும் பஞ்சை லான்ச் பண்ண நம்ம ஹீரோக்கு தெரியாத மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா அதை ஈஸியா டாச் பண்ணிட்டு அந்த கிரஷிங் ஃபிஸ்டை யூட்டிலைஸ் பண்ணி அவனுடைய விட்டாலிட்டி பாயிண்ட்லயே ஒரு பஞ்சை வைக்கிறான். தலைவன் அந்த பஞ்சுக்கு செம டேமேஜ். இதை பார்த்த ஊட்டியாங்கும் இவனோட ஃபிஷ் டெக்னிக் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இதை பார்த்து சூக்கானும் மனசுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் தான் என்னுடைய ஃபேமிலி டெக்னிக்க உலகம் ஃபுல்லா பரப்ப போறான். உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய அப்பா கிட்ட போயிட்டு ஆரியோ ஓகேப்பா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஊட்டி எங்கோ சவுண்ட் கிட்ட போயிட்டு அவனோட டேமேஜை பார்த்துட்டு நீ இவ்வளவு ரூத்லெஸ்ஸா நடந்து பண்ணி எதிர்பார்க்கலாம், இவனோட இன்ஜுரியை பார்த்தாலே தெரியுது அவனை கொலை பண்ற மோட்டிவோட நீ இதை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னோட சுப்ரீம் ஹால் மெம்பர் மேலேயே நீ கைய வச்சிருக்க. உனக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் இவ்வளவு திமிரு இருக்க கூடாது, இதை நான் சும்மா விட்டுறதாவும் இல்ல. உடனே சூகான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே அவனுடைய ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்ப வந்துட்டு அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்றீங்க. உடனே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸா கொடுக்குறான், எங்க சுப்ரீம் ஹால்ல வந்து ஜாயின் பண்ணிட, இது எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுறான். உடனே நம்ம லின் வந்துட்டு நான் அப்போ சொன்னதுதான் இப்போவும் என்னால ஜாயின் பண்ண முடியாது, நீ ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு ஃபீல் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஆக்ரோஷமா அட்டாக் பண்ண வரான். உடனே அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் வராரு. ஊட்டியான் உன்னுடைய ட்ரிக்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, நீ ரூல்ஸ மறந்துட்ட, உன்னோட டீம்ல ஒருத்தவங்களை ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லைன்னா ஆர்டர் போடவே உன்னால முடியாது. இத பார்த்து அவனும் ஜாங் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் லின்னுடைய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, வெளிநாட்டுல மட்டும் இல்ல நம்ம நாட்டிலயுமே அவங்க புரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஊட்டியான் வந்துட்டு லாஸ்ட் இயர்ல இருந்து இப்போ வரைக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ் சேர்ந்த நிறைய ஜீனியஸ் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அதுல சில பேர் காணாம போயிட்டாங்க, இந்த விஷயம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்போ இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னோட சிஸ்டரும் போன வருஷம் தான் சடனா கோமாக்கு போயிட்டான், ஒருவேளை அவளை யாராச்சும் அட்டாக் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறப்போ பின்னாடி வந்த சூகாங்கும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க மேட் லயன் லீஜன்ல ஜாயின் பண்ணிட்டானோ அவனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பதிலுக்கு ஊட்டியானும் உன்னை இங்க பேசவே சொல்லல அப்படிங்கிறப்போ இதை கேட்டு பிரசிடென்ட்டும் நடுவுல வந்துட்டு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இருந்து கிளம்ப மாட்டியான்னு கேட்க பதிலுக்கு அவனும் என்ன பிரசிடென்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்க உடனே அவர் வந்துட்டு அவருடைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு என் கூட சண்டை போட ஆர்வமா இருக்க போல அப்படிங்கிறப்போ அவனும் பயந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு சென் வந்துட்டேன். இதை பார்த்து ஹீரோவும் நீங்க எப்ப உள்ள வந்தீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவரும் இந்த இடத்துல டிராபிக் அதிகமாகுமா அதனால பேக் டோர் வழியா வந்துட்டேன், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இவர்தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் உடைய பிரசிடென்ட், உனக்காக தான் இவர் வந்திருக்காரு. பதிலுக்கு அவரும் சேனனை பத்தி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கான், இந்த மாதிரியான டேலண்டட் பர்சன் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம்ல தான் இருக்கணும். அடுத்த நிமிஷமே ஒரு சுடுக்கு போட அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட். அது மட்டும் இல்லாம 3rd ரேங்க் வாரியருடைய பேட்ச் அட்வான்ஸா கொடுக்குறாரு, உனக்கு மாசம் மாசம் 1 லேக் ஸ்டைஃபனா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 3rd ரேங்க் வாரியருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே உனக்கும் கிடைக்கும். இப்ப சொல்லும் நான் அபிஷியலா மார்ஷல் ஆர்ட்ஸ்ல உன்னை ஜாயின் பண்ண சொல்லி இன்வைட் பண்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் என்னுடைய சிஸ்டரும் இந்த பேட்ச்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா ஒரு வருஷம் கழிச்சு இது எங்க வீட்டு தேடி வருது. உடனே மனசுக்குள்ள என்னோட சிஸ்டர் இந்த மாதிரி கோமால இருக்கிறதுக்கு காரணம் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான், ஆனா கேப்டன் சென்னுடைய ட்ரஸ்ட அப்ளைன் பண்ண ஒருத்தர் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். பிரசிடென்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் என்னன்னு கேட்க என்னோட சிஸ்டர் பேர் தான் லின்சி, ரொம்பவே ஜீனியஸான அவ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தான் இருந்தா, ஆனா போன வருஷம் அவ கோமாக்கு போயிட்டான், அவளுடைய விட்டாலிட்டி ஸ்கோர் வந்துட்டு 10,000. இப்ப சொல்லுங்க அவ கோமாக்கு போன ரீசன் என்னன்னு கேட்க இதை கேட்டு அவரும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.